முதல்ல திருச்சி ஒயமரிக்கு போயிட்டு அங்கே இட்டிங்க நான் போனால் நிறைய பேர் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அங்கே போயிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கோயம்புத்தூரில் நஞ்சங்கூடுன்னு ஒரு இடம் இருக்குது, நஞ்சுண்டாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அங்கேயும் மயான வழிபாடு நிறைய இருக்குது. தஞ்சாவூரில் விழான்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு மயானத்திலே காளி இருக்கிறாங்க, முனீஸ்வரன் இருக்கிறாங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேயே சில இடங்களில் மயானத்திலேயே வழிபாடு பண்ணுற இடம் இன்னும் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னாக்கா நிறைய எதிர்மறை நாட்கள் ஏதாவது இருந்துனாக்கா அதை ரிலீஸ் பண்ணிட்டு வரலாம். அங்கே இருக்கிற பணம் எரிஞ்சுது அப்படின்னாக்கா அந்த இடத்துல உட்காந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம். அவங்ககிட்ட வந்து ஆத்மா ரீதியாக நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம். அந்த வெட்டியான் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு உதவி பண்ணலாம். ஏன்னா இந்த வெட்டியான்ற அமைப்பு யாருன்னு கேட்டாங்க, சனி பகவான் தான். இந்த வெட்டியானு குப்பை அள்ளுறவங்க, தாழ்ந்த தொழில் பார்க்குறவங்க, சேறு அள்ளுறவங்க, மண் அள்ளுறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே, அதாவது ரொம்ப நீச்ச தொழில் சொல்லுவாங்க ஜோசியத்தில். ரொம்ப ஈஸியாக சொன்னாக்கா நீச்ச தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெட்டியான வேலையை செய்யக்குள்ள சனி அம்சமாக தான் வருவாங்க. அப்போ அது சார்ந்த தொழிலாளி தான் அங்கே இருக்கிறாங்க நம்மளுக்கு. அப்போ சனி சார்ந்த சுடுகாடு, சனி சார்ந்த தொழிலாளிகள் இவங்களா இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி தசை நடக்கிறவங்க, சனி புத்தி நடக்கிறவங்க, சனியோட தாக்கத்தில் இருக்கிறவங்க. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சிம்மராசி இருக்குது, இப்போ அஷ்டமசனி நடக்குது இல்லையா, அஷ்டமசனி நடக்குது, விரய சனி நடக்குது, ஜென்மசனி நடக்குது. அப்போ இவங்கெல்லாம் சனிக்கிட்டே மாட்டுறாங்க, ஒரு 6 வருஷம் மாட்டுறாங்க. அப்போ சனிக்கிட்ட மாற்றம் பார்த்தீங்கன்னாக்கா சனி சார்ந்த ஆட்கள் கிட்ட போய் உதவி பண்ணணும்.